பிருந்தா, ஏய் அக்கா, அக்கா இது கழறி. அக்கா, இந்த வீட்ல என்னக்கா நடக்குது? யாருக்கா அவ? ஒண்ணுமே புரியலக்கா. திடீர்னு வந்து மாமா அவளை கெடுத்ததா சொல்லி அவர் கையால தாலிய கட்டிக்கிட்டு இந்த வீட்டு மருமகளா வந்து உட்கார்ந்துருக்காளே. நம்மளால எதுவுமே பண்ண முடியலையேக்கா. என்னக்கா இது? இப்படிதான் அந்த விஜி கார்த்திக் அவளை கெடுத்ததா போய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தா. இப்ப அதே பாணியில வேற ஒருத்தி வந்திருக்காளேக்கா. கண்மணி அக்கா இருந்த இடத்துல வேற ஒருத்திய நினைச்சு கூட பார்க்க முடியலக்கா. அக்கா, ஏதாவது பண்ணுக்கா. அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுக்கா. அக்கா ப்ளீஸ்கா, ஏதாச்சும் பண்ணுக்கா. ப்ளீஸ்கா, ப்ளீஸ். நம்ம கூட பரவாயில்லக்கா. கனியோட நிலைமைய நினைச்சு பாத்தியா? அவளால எப்படிக்கா இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? சின்ன குழந்தை. இப்பதான் அவ அப்பா கொஞ்சம் மாறிட்டாருன்னு சந்தோஷமா இருந்தா. உடனே அந்த சந்தோஷத்துல மண்ணலி போட்டாலேக்கா இவ. பிருந்தா, விஜய் விஷயமும் இதுவும் ஒண்ணு இல்ல. அன்னைக்கு விஜய் சொன்னது பொய்யன்னு நிரூபிக்கிறதுக்கு கார்த்தி தெளிவா இருந்தாரு. நான் தப்பே பண்ணலன்னு அன்னைக்கு அவ்வளவு உறுதியா சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ராகவ் மாமா தான் தப்பு பண்ணங்கிறத ஒத்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நாம அவருக்காக என்ன பேச முடியும்? அவர் பக்கம் என்ன நியாயம் இருக்கு? பிருந்தா, ராகவ் மாமா தப்பு பண்ணிருக்கிறது உண்மைனா இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறினது நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தது சரிதான்.